இல்லையா நாம் கேட்கவென்று மேதினியில் போகவென்றாரம் கொண்டோ ஏயினால் கரியோ சருவத்துள்ளே புக்கிடுவோம் அல்லாது என்று இடத்துறைக கண்ணியர்கள் அடித்து கீழ் விழுந்தழுதாரேவங்கள் அறுவரைகள் போலான பெண்கள் போலமிட்டு அழுதாயோ என்னங்கள் ஐந்து ரெண்டு அறதிரே பொய்யோமையோ சோழன் பொன்று விட்ட நியாயம் அது கற்பழியா கண்ணியங்கள் கற்பையெல்லாம் நீரழித்தோ அர்ப்பணமாய் பெற்றவில்லை ஒன்று போல் நீ பார்த்து வளர்க்காமல் மங்களையோ மாடகோடு தீரே பலவினையோ எங்களோட பாவ குறைச்சலிதோ கற்பிழந்தோம் என்றோம் கவையில்லாதே இருக்க பிள்ளையோடு வந்து எமக்கு தலை விதிதான் ரெண்டு பேரை அமைந்த ஓடும் சோழம் கவக்கம் எல்லாம் மாறாதோ என் சிவனே மாபாவி சோழனோட மம்மீசங்கள் அதெல்லாம் யாவி கொண்டே செத்திடாதோ என் சிவனே என்மகள் தன்னை இடுக்கோ செய்து அடித்த வன்மக்களீசன் எல்லாம் வாழ்விழந்து சாகானோ வழி செய்த சோதரோ பகலன் அறிய ஓடாதோ வழி சோழ வம்மிசங்கள் மன்னரையில் மாளாதோ நீச கூலங்கள் நெருநரோடிந்தோ தோசபுழு குழியில் தோயாரோ என் சிவனே பெற்ற நாள் அன்று முதல் பிள்ளைகளை காணாமல் தம்பால் சுரந்து நெகிழுதே என் சிவனே பெற்ற பிள்ளைகளுடைய வேறுடம்பு அதன் நிறத்தை சற்றும் அறிந்திலமே தலையில் எழுதும் சிவனே ஒதிகுரே எங்கள் கும்பினீக குமுறிய கதிக்குதே எங்களோட கண்மணியை காணாமல் ஏழு மாறில் யார் பெற்ற கண்மணியோ உரைத்த பாவி கொண்டாடோ எம் சிவனே ஒன்றவன் தான் இன்னும் கொடு நரகில் விழாமல் இருப்பானோ இறந்தானோ எம் சிவனே பாவியவன் செத்து அவஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டாலும் ஆக்கினைகள் செய்திடுவோம் மக்கள் ரெண்டு பேரோ மனம் செய்தே வாழ்ந்தவரோ பக்குவ வயசதிலோ பாலருவான் செய்த வினை கல்யாணம் செய்த கண்மணிகளாராகால் வலியான மங்கையர்கள் மனந்தளித்து வாடுவரே உடமை இறக்காதிருப்பாரோ கட்டின மங்கிலியம் கலற்றாதிருப்பாரோ இத்தனையும் கழற்றாதி இருக்க சீவன் செயலால் இதனை கொடுத்து பின்னரசை காப்பாரோ ஏதன் தெரிந்திலவே
எவரையும் சங்கை அழிக்க தலையெடுத்தாரி கூத்த சேகளையாய் நாங்கள் வாழும் இடஞ்சு சஜோரோகம் இட்டு வந்தேன் சதித்தாரே வண்டாரம் எங்களுக்கு என்று வரை இயல்பிரமன் படைத்தாரோ கங்கையணி சிவனார் கேட்டு மகிழ்ந்தாரோ இதனை கோதோ இக்கூத்தல் நம்பார்க உத்தவன் போகான்றி கோலம் கொண்ட பண்டாரம் இனி எங்களை ஏற்று இந்த பிள்ளை வரையும் மனுவேல் குறையாமல் மக்கள் ஏழு வழியும் நுரையாமலே தந்தோம் குவலையத்தை மக்களுக்கு திறமான தங்க திருமுடியும் செங்கோலும் கொடுத்தங்கள் மக்கள் குவலயத்தை ஆண்டிருக்க அடுத்து சில நாளில் ஆக்கி வைக்காதிருந்தார் ஏழு பாவம் ஏற்பிதான் கொண்டாரும் நாடு கடத்தாமல் நடத்தி மிக காரும் எங்களையும் கற்பழித்து இந்த வனந்தனிலே மங்கள சோபனமும் மறந்து மயில் விரித்து தோங்காமலே வாடி தினமும் மிக உணர்ந்து ஆகாரம் மறந்து அவனியசை அறுத்து தலை விரித்து கலையை சதம் என்று எண்ணாமல் உலையில் மெழுவது போல் உருவனத்திலே நிலையாய் வெயில் பனியிலும் வேகம் துளிர் விழிக்கு உள்ளாகிய குயில் போகும் வரதோ கோதை எழுமயிரும் நெஞ்சோமே காட்டில் நீ செய்த மயமதால் இனி எங்கள் மக்கள் ஏழ்வரையும் ஏழ்வழியும் ஞானியாயமோ அழகியம் ஆனவர்கள் மம்மி சந்தேம் கொத்தோட சத்தடுத்தேம் குறுங்கலியை நான் அடக்கிய அரசால மக்களுக்கு ஆனபதியும் வரைக்கும் எங்களைப் போல் சுதமற்று இருப்பீரான் பண்டாரும் மங்களம் தாங்க மங்களம் தாங்கலேம் மாளுவரை வராதேம் என்றே சவிதான் எற்றகல் நீரோம் அன்றே நாராயணரோ அவர் கேட்டு துக்கம் முற்று என்ன சொல்ல போறோம் யாம் தாம் இனியனவே வண்ணத்திருமேனி மனது வந்து எது சொல்வார் நேரியர் பேர்கோ பிரம்மகாமிதவடி வண்ண வந்ததல்லால் யானல் செய்தடிய ஆனால் கலியை அழித்து மக்கள் தம்பலியை நானாக சென்றெடுத்து நலம் கொடுக்கும் வரைக்கும் துயரோ எனக்கு தொடுகுயர சபம் விட்டீர் அசுரே குடும்பம் அருகுமரி முன்னாடி ஈசரிட்ட சாபம் இதோடே வைத்துதடி மாசம் கடந்து வரும் வரைக்கும் நீங்களும் தான் எங்கே போயிருக்க ஏழ்வேர்க்கும் சம்மதம் காண் கொங்கை கோதையரே சொல்லுமென்றார் அப்போது கண்ணி அவரெல்லாம் ஆராய்ந்து செப்பீரார் அந்த சிவபக்த தன்னுடனே மக்கள் கண்ட பேரு மாண்டாருயிரை
கண்டை வெற்றி உள்ள வகையில் கொண்டானே சோழன் குரு நந்தியை மறந்து சென்றாரே மக்கள் சென்ற உயிரமிடங்கா போதுவேதா அவர நீக தெளிந்தோ செப்புகிறமன்றி செப்பீரன் போரே இறந்தவில்லை இரண்டின் ஏற்ற உயிரானதையும் அறந்தழைக்கும் வகையிலை அறைக்குள் அடைத்திருக்கு மக்கள் என்றும் மனமகிழ்ந்தோதான் பதறி மாலை முனி உயிரோ பலவர்கள் தன் உயிரோ ஆனதினால் பிறவி அமைக்கப்படாதனவே நான் இதற்கு அஞ்சு நற்பதியில் வைத்திருக்கேன் என்று வேதபுரைக எம்பெருமாளே துரைப்பார் அழகு படைத்திலையே அநேகமலு அருமல்லோ அஞ்சு மக்கள் பிள்ளை அவனி 56 மிஞ்சி பறந்து மேல் சான்று பெருக்காய் பிள்ளை இரண்டோ ஏழமேனி படைத்தால் கொப்பு நூறாயிரம் போல் கூடி கூதியும் அல்லோ பாவி கெடுத்தான் படையாமல் நீர் கெடுத்தே தாவி கெடுத்தான் சரகலி பாவி மகள் உயிர் இன்பமோடன் நிற்காது மனுவராய் பூமியிலே வைகை கூட ஓடே எழுப்ப வேணும் என்று யான் நிச்சயித்திருப்பதினால் வெளுப்பாக வெளியில் மேலுகத்தோதம் பிறந்து இன்பமுள்ள வரவரோ இவ்வழியில் வாழ்வதினால் அவ்வழியில் அவ்வழிகள் அநேகம் பெருகிடவோ நீரும் இப்போ திடீரென படையும் என்று சொல்ல மூலம் இசைந்து நல்ல விதாவும் நன்றி நன்றி என்று நருள் பிறவி செய்தனராம் இப்படிய பிறவி இவர் செய்வோம் என்று சொல்லி அப்பிறவி வேதாம் அமைத்தார் மனு பெருக உடனே நாராயணரும் உள்ளங்களி கூர்ந்து திடமான கன்னியர்கள் செய்முகம் பார்த்திருப்பார் கேட்டதற்கு நிர்ணயங்கள் கண்டேரோ இனி நான் கேட்பதற்கு இல்லதென்று சொல்லிடுவியே உங்களை பூலோகம் அதில் உடைய வழிகுலத்தில் நீங்களும் போய் பிறக்க நிச்சயித்திருப்பதினால் ஏது பெண்கள் உங்கள் மனோ ஏதென்று உடனே சொல்லோ மாதுகளெல்லாம் மனம் மகிழ்ந்து கொண்டாடிய எங்களுடன் நாயகமே யமையாலும் ரத்தினமே செங்கருட மகனவா தேவி மகனவா
சேராமல் பாடாமல் அந்தி சந்தி படுக்க தூயிலாமல் நன்மை அறியாமல் நலிவே சோங்கிடாமல் திண்மை அறியாமல் தீன்றசத்தை தேடாமல் கொய்து உடவே குளித்து சுடாமல் மயிறு வளர்க்க மனது வேறெண்ணாமல் கொங்கை திரளாமல் கோருடம்பு வீசாமல் செங்கனிவாய் தேமல் தேகமரில் வீழாமல் வக்குவே நாய பருவம் வந்தே வைக்காமல் மிக்குவே மானே மிகு வாழ்வை சேராமல் இழைகள் தொடுத்து அன்பு கொள்ளாமல் ஒற்றே பிதற்றாமல் ஒருவர் முகம் பாராமல் நோய்பிணிகள் அறுபோல வராமல் கொல்லை வாராமல் சுகமும் மிக வாராமல் இந்த விதிப்படியே எங்களையும் நிர்வடைத்து சொந்தமுடன் வந்து நீர் தொட்டெடுத்து நன்மை தந்து லட்சிபோம் எல்றி எமக்கு வாருதி பண்ணி நிச்சித்து தர்மகுலம் நீ பார்த்து தம்படையும் 7 அம்மைமார்களுடைய தவத்திற்கு உறுதி கொடுத்து அப்படியே அவர்களினுடைய அந்த தவ நிலைகளில் இருந்து மாற்றி ஈஸ்வரர் பார்வதி தேவி அவர்கள் முன்பு வந்து அப்படியே அம்மைமார்களை நிறுத்தி வைக்க அம்மைமார்கள் இறைவனை முதலாவது போற்றுகின்றார்கள். அதாவது தன்னுடைய குழந்தைகள் இந்த நிலை ஆகிவிட்டதே என்று கவலையோடு 12 ஆண்டுகள் நமக்காக மேலான வாழ்வு இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் சான்றோர்கள மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று 12 ஆண்டுகள் நின்ற இடத்திலேயே தன்னுடைய மேலெல்லாம் புற்றுகள் மூடுகின்ற அளவிற்கு அம்மைமார்கள் தவம் இருந்தார்கள். 7 சான்றவர்களுக்காக 7 சான்றவர்கள் வழிவந்த சந்ததிகள். யாரு சந்ததிகள்? நம்ம எல்லாரும் இந்த 7 சான்றவர்களுடைய சந்ததிகள். நமக்காக அம்மைமார்கள் தவம் இருந்திருக்கின்றார்கள். எனவே தவத்தை முடித்து வந்தவுடனேயே இறைவனை முதலாவது போற்றுகின்றார். போற்றிவிட்டு தன்னுடைய நிலைகளை அங்கே சொல்லுகின்றார். அதாவது ஈஸ்வரரே, எங்களுடைய இழப்பெல்லாம் நீர் மாற்றி தேசம்